இன்றைய டாபிக் நான் பேச போறது கிரியா யோகா. நாம செஞ்சு கொண்டிருக்கிறது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம பற்றி யாராலும் கேட்டா, நீங்க எந்த யோகாவை ஃபாலோ பண்ணுகிறீர்கள் என்று கேட்டால், நம்ம என்ன சொல்றோம்னா வாழ்க வளமுடன் சொல்றோம், இல்லைன்னா மனவளைக்கலைன்னு சொல்றோம். இல்ல, நம்ம ஃபாலோ பண்றது ஸ்கை யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலி யோகா அப்படிங்கிறது தான் நாம மற்றவங்களுக்கு சொல்லணும். நாம ஃபாலோ பண்றது சிம்பிளிஃபைடு குண்டலி யோகா. நான் இதுல இப்ப பேச போறது அதேதான். இது இன்னொரு குருவும் அவர்களுடைய சீடர்களும் சார்ந்தது. இதுக்கு பெயர் கிரியா யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியா யோகா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கிரியை அப்படின்னா ஒரு ஆக்ஷன், நடக்கணும் அப்படிங்கிறது. கிரியா அப்படின்னா நம்மளுடைய முயற்சி. அப்போ நம்மளுடைய முயற்சியில நம்ம என்ன பண்றோம் கிரியா யோகால அப்படின்னாக்க, நம்மளுடைய எனர்ஜியை, அந்த குண்டலினி சக்தியை மேலே உயர்த்தி அந்த இறையோடு இணைவதற்காக செய்யும் ஒரு கிரியை தான் கிரியா யோகா அப்படின்னு இந்த முறைக்கு பெயர் வைத்துள்ளார்கள். அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. ஆனா இதற்கு என்று ஒரு தனி கதை இருக்கிறது. அதை நாம வேதாத்திரி மகரிஷியில் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய மனம் விரிவடையும், மற்றவருடைய விஷயங்களையும் உள்ளே கிரகிக்க முடியும். அதுக்காக தான் இந்த டாபிக். கிரியா யோகாங்கிறது இன்னொரு யோகா சிஸ்டம் தான். அதன் மூலம் நாம் மன அமைதியையும் இறையையும் அடைய முயற்சி செய்கிறோம். இதே கிரியா யோகாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னாக்க, மகா அவதார் பாபாஜி. இதுல என்ன விஷயம்னா, இவர் எப்ப பிறந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இவரை பற்றி குறிப்புகள் நிறைய கிடைக்கிறது. இவர்தான் கிரியா யோகாவுக்கு முதன்மையானவராக இருந்தவர். ஆனா இவருடைய வயசு என்ன சொல்றாங்கன்னாக்க 2000 வருஷம் அப்படிங்கிறாங்க. அதுலயும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னாக்க, இமயமலையில் இன்னும் இருக்கிறார், அவருடைய உடம்பு அழிந்தாலும் அவருடைய ஆன்மா இன்னும் அங்கே இருக்கின்றது, இன்னும் அவர் சீடர்களுடன் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு வித்தியாசமான ஒரு வரலாறு. அதனால இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இவரு குரு மந்திரா அப்படிங்கிறதுல நம்ம எப்படி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, பாபாஜி நம ஹோம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்றாங்க. நமனா ஐ கால் டு யூ, சிவாய நம ஓம் அப்படின்னா சிவாய, சிவனே உன்னை கூப்பிடுகிறோம் அப்படிங்கிறது. ஓம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் ஒலி, அதுதான் நம்ம ஓம் அப்படின்னு நம்ம உள்ள வர்ற அந்த சத்தத்தை இணைத்து மகாவதார் பாபாஜி நமகோம், மகாவதார் பாபாஜி நமகோம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் குரு மந்த்ரா. இந்த குரு மந்த்ராவை அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, அந்த குருவே நம்மிடம் வருகிறார், நமக்கு அவருடைய துணை கிடைக்கிறது, அவர் நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த குரு மந்திரா. இந்த ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்து கூட இது சேரும் பொழுது, அது நம்மளுடைய செயலாக வரும் பொழுது நமக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அப்போ மகாவதார் பாபாஜி என்ன செஞ்சாருனாக்க, சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தியான முறையை மறுபடியும் உயிர் கொடுத்து அவருடைய சீடர்களுக்கு இவர் பரப்பினார். அதான் ஆக்ஷன் வித் அவேர்னஸ். அப்போ சித்தா ட்ரெடிஷன்ங்கிறது நமக்கு தெரியும். 18 சித்தர்கள், அந்த சித்தர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த யோக முறையை மறுபடியும் உயிர்ப்பித்து நமக்கு கொடுத்தது தான் பாபாஜியினுடைய ஒரு பொருள். பாபாஜி எந்த வகையில கிரியா யோகாவை பிரித்திருக்கிறாங்க என்றாக்க, 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. நம்ம ஒரு கொஞ்சமா கிரியா யோகானா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அது நமக்கு தெரிந்த நம்மளுடைய குண்டலினி யோகாவை சார்ந்ததே தான், கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு வரும்.
அதுல கிரியா யோகாவில் ஹத யோகா, அதாவது ஆசனாஸ் இருக்கிறது, பந்தாஸ் இருக்கிறது, முத்திரைகளும் இருக்கிறது. அதுல குண்டலினி பிராணாயாமம் இருக்கிறது, தியானம் இருக்கிறது, மந்திர யோகா இருக்கிறது, பக்தி யோகாவும் இருக்கிறது. அப்போ முதல்ல வந்து ஹத யோகா. நமக்கே தெரியும் ஹத யோகானா ஆசனாஸ். ஆசனாஸை நம்ம செய்யும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடல் நன்றாக இயங்குவதற்கும் உடலினுடைய ஆரோக்கியத்திற்கும் அது மிகவும் உதவுகிறது. அப்ப நம்மளுடைய மூட்டுகள் எல்லாம் சரியாக வேலை செய்வதற்கு, உடம்பு மிகவும் லைட்டாக இருவதற்கு, மிகவும் இலகுவான பாடியை அடைய உதவுகிறது. அந்த மாதிரி ஒரு இலகுவான பாடியை அடைந்தால்தான் நம்ம யோகாசனத்தில் அமர்ந்து தியானம் பண்ணுவதற்கு அது உதவுகிறது. அதுக்கு இவங்க 18 ஆசனாஸ் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். அதோடு பந்தாஸ், முத்ராஸ் இவை அனைத்தையும் செய்து அந்த ஹத யோகாவில் உபயோகப்படுத்துகிறார்கள். அப்ப நம்ம உடல் ஆரோக்கியத்தை உருவாக்கிய பிறகு என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய பிராண சக்தியை உருவாக்க வேண்டும். நாடிகளில் ஓடும் பிராண சக்தியை வலுப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நாடிகள் சுத்தப்படுகின்றது. நாடிகள் சுத்தப்படும் பொழுது அதில் ஓகும் நம்மளுடைய பிரணவ சக்தி உடல் முழுவதும் பறந்து ஓட ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது இடநாடி, பிங்கள நாடி இரண்டும் சமநிலைப்படுத்தப்படுகிறது. இரண்டும் சமநிலைப்படுத்தப்படும் பொழுது சுஷ்மண நாடியும் இயங்க ஆரம்பிக்கின்றது. மூன்றும் இயங்கும் பொழுது நம்மளுடைய குண்டலி சக்தி விழிப்புணர்வு ஏற்பட்டு மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கின்றது. இதுதான் பிராணாயாமத்துல நம்ம உபயோகப்படுத்தும் முறை. இதுதான் குண்டலினி யோகா. அதே சமயத்துல இந்த மாதிரி அந்த சக்தி வெளிப்படும் பொழுது நம்மளது மனத்தை எவ்வாறு கட்டுப்படுவதுங்கிறது தான் தியானம். அதுல கிரியா யோக தியானம்ங்கிறது நம்ம செய்யற தியானமும் அவர்கள் செய்யும் தியானமும் ஒன்றே தான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம இப்ப இருக்கும் விழிப்பு நிலையில் இருக்கும் நம் மனதை தூண்டிவிட்டு அதை உள்நோக்கி திருப்புகிறோம். உள்நோக்கி திருப்பும் பொழுது நம்மளுடைய மனதை ஆழப்பகுதிக்கு, அதாவது நம்ம பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, பீட்டாவில் இருக்கும் மனதை உள்நோக்கி திருப்பும் பொழுது ஒரு ஒரு ஸ்டேஜாக உட்புறமாக நாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அது ஆழம் போக போக அதிகப்படுகிறதுங்கிறது தான் தியானா. அப்போ இந்த தியானம் பண்ணும் பொழுது மனம் என்ன ஆகிறது? மனம் ஓர்மைப்படுகிறது, கூர்மைப்படுகிறது, மனதிற்குரிய சக்தி அதிகமாகிறது. மனக்கண்களின் மூலம் நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது நமக்கு அறிவாற்றல் பெருகி, படைப்பாற்றல் பெருகி, உள்ளே நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்பட தொடங்குகின்றது. அப்போ நம்மளுடைய இறை சக்தியை, ஆத்மாவையே நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அதான் தியானம். இது நாம செய்யற தியானம் தான். அதே சமயத்தில் மந்திர யோகாவையும் இவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். நமக்கு தெரியும், ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு மந்திரம் இருக்கின்றது, ஒரு சவுண்ட் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரா சீட்ஸ், அந்த சத்தத்தை மந்திரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் நம்மளுடைய மனதை ஒருமைப்படுத்தி அந்த இறையை உணர்வதற்காக இந்த மந்திர யோகாவை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். அவர்கள் பக்தி யோகா அந்த முறையும் உபயோகப்படுத்துகிறாங்க. பக்தி யோகானா என்ன? நம்ம அந்த எந்த கோவிலில் போனாலும் அங்கிருக்கும் அந்த கடவுளிடம் சரணாகதி அடைவதுதான். அந்த சரணாகதியை அடையும் பொழுது அந்த இறை உணர்வு கிட்டுகிறது. அப்ப சரணாகதி அடையும் பொழுது நாம் அந்த இறைவனை பக்தியில் எப்படியெல்லாம் வழிபடுகிறோம்? நாம் மந்திரங்களை சொல்கின்றோம், பாடல்களை பாடுகின்றோம், அவர்களுக்கு பூஜைகள் செய்கின்றோம். அதே சமயத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் புனித யாத்திரைகள் சென்று அந்த கடவுளர்களை நாம் வழிபடுகிறோம். இதன் மூலம் நமக்கு விரும்பிய அந்த ஆத்மாவை, கடவுளாக நினைக்கும் அந்த ஆத்மாவை நாம் உள்ளே உணர முடிகின்றது. இந்த வகையில் தான் கிரியா யோகா என்பது நமக்கு அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கிரியா யோகா செல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, லெட் கோ அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, இந்த குரங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, வாய் குறுத்த ஒரு பானையை வச்சுட்டு அதுக்குள்ள வாழைப்பழத்தை போட்டுருவாங்க. இப்ப இந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அந்த வாழைப்பழத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த குறுகிய
வாயுள்ள பாத்திரத்துல உள்ள விட்டு வாழைப்பழத்தை கையில் எடுத்துக்கும். ஆனா கையில் எடுத்ததுக்கு அப்புறம் கை வெளியே வராது, ஏன்னா வாழைப்பழம் தடுக்கும். இப்போ இங்கே அதுக்கு மூளை வேலை செய்யறதில்ல. அந்த வாழைப்பழத்தை விட்டு விட்டால், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளை விட்டு விட்டால் நமக்கு விடுதலை கிடைக்குங்கிறதுக்கு உதாரணமா இது சொல்லுவாங்க. அதுதான் லெட் கோ. லெட் கோ அவர் நம்மளுடைய ஆணவத்தை விடுங்கள், ஆசையை விடுங்கள் என்பதுதான் லெட் கோ. அதுக்குதான் இந்த உதாரணத்தை கூறுவார்கள், இந்த குரங்கின் உதாரணத்தை கூறுவார்கள். அப்போ நாம எதையெல்லாம் விடுகிறோம் என்றால், நம்மிடம் எதிர்மறையாக இருக்கும் அத்தனை வகையான பழக்க வழக்கங்களையும் விட்டு விடுகிறோம், ஆசைகளை விட்டு விடுகின்றோம், நமக்கு இருக்கும் பயங்களையும் விட்டு விடுகின்றோம். மற்ற எந்த வகையிலெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றதோ அத்தனையும் விடுவதற்கு இந்த யோகா உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம அந்த உள்ளே இருக்கும் அந்த தெய்வத்தையே பார்ப்பதற்கு, அந்த மனசாட்சியை பார்ப்பதற்கு இது மிகவும் உதவுகிறது. அப்போ பாபாஜியுடைய கிரியா யோகா ஒரு சிம்பிளான யோகிக் பார்த்து தான், நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். அவர்கள் ஒரு முறையில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் ஒரு வகையில் நாம இதுல பயணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதுல நம்ம இந்த குருக்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் முக்கியம். நான் இன்னைக்கு பேச வர்றதே அவர்கள் அது குரு சீடர்னு அவர்கள் கிரியா யோகாவில் ஒரு குரு பரம்பரை சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் முதல் குரு யார் அப்படின்னு பார்த்தா மகா அவதார் பாபாஜி. இப்ப மகா அவதார் பாபாஜி என்ன பண்ணாரு, இவர் எங்க பிறந்தார் அப்படின்னாக்க, நம்ம இது உம் அஹ், கடலூருக்கு பக்கத்துல வள்ளலார் பிறந்த அந்த ஏரியா தான். அங்க பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல வேதாரண்ய ஐயர், ஞானாம்பாள் என்ற இருவருக்கு பிறந்திருக்காங்க. இவர் உருவாக்கி கொடுத்த அந்த யோக முறைக்கு பேர் கிரியா யோகா. இதுல நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, பாபாஜின்னு நான் முதல்ல எல்லாம் கேள்விப்படும் போது யாரோ வட இந்திய ஒரு சுவாமிஜியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா அது ஒரு தமிழ் துறவியாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அதனால இதை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுறேன். பரங்கிப்பேட்டையில, அந்த பரங்கிப்பேட்டைங்கிறது ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட பெயர். ஏன்னா பரங்கி என்றாலே ஆங்கிலேயர்கள் என்ற அர்த்தம். அவர்கள் இருந்த ஊர்கள் அது பரங்கிப்பேட்டை. ஆனா அதனுடைய உண்மையான பெயர் என்னன்னாக்க ஸ்வேதானந்தபுரம் அப்படிங்கிறது தான். அந்த ஊர்ல நான் இங்க ஒரு படம் போட்டு காமிச்சிருக்கிறேன். பாபாஜிக்கு இருக்கிற கோயில் இதுதான். நம்ம தென்னிந்தியாவில பரங்கிப்பேட்டையில இருக்கிறது. அப்போ பாபாஜி என்ன பண்ணாரு, அந்த 18 சித்தர்களின் யோக முறையை உயிர்ப்பித்து நமக்கு கொடுத்து உள்ளார். இதுல என்ன ஸ்டோரினா, பாபாஜி அவருடைய வாழ்க்கையை புறம் கழித்தது இமயமலையில. அதனால இப்போ ஒரு கதை என்ன போயிட்டு இருக்குன்னா, அவருடைய பூத உடல் இறந்தாலும் அவருடைய ஆன்மா இன்னும் அந்த மலையை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பப்ப அவர் ஏதாவது ஒரு உருவெடுத்து அவருடைய சீடர்களை சந்தித்து அவர்களை கிரியா யோகாவுக்கு உட்படுத்தி அதன் மூலம் கிரியா யோகாவை இன்னும் அவராகவே வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இப்ப நிலவும் ஒரு கதை. ஏன்னா அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னாக்க 2000 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா சரியா அவர் எப்ப பிறந்தாருங்கிறது யாருமே இன்னும் அறுதிட்டு கூற முடியல. அதே சமயத்துல இங்க நான் ஒரு குகையை காமிச்சிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா அந்த குகைக்கு போற அந்த வழி இருக்கு. குகையில இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஒரு சிலர் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பவும் நிறைய பேர் பாபாஜி இருந்த அந்த குகைக்கு போய் இப்பவும் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எங்க இருக்குன்னாக்க பட்டுக்கோலி அப்படின்ற மலைகள்ல குகிச்சினா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு போற இடம் மிகவும் ரொம்ப கரடுமுரடாக போக முடியாத ஒரு நிலையில் இருந்தது. ஆனா அது ஓரளவுக்கு சீரமைத்து இப்பொழுது போகும் பாதை இன்னும் கஷ்டமாக இருந்தாலும் எல்லோரும் அடையக்கூடிய வழியில் அந்த இடத்தை மாற்றி அமைத்துள்ளார்கள்.
இந்த இடம் இருக்கிறது வந்து ராணிக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறது தான் இதுதான் அந்த குகை. இந்த குகை பத்தி நான் அடுத்த படம் போட்டா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஆக்டர் ரஜினிகாந்த் அடிக்கடி ஒரு படம் முடிச்ச உடனே அவரே ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படத்தின் பேரே பாபா அப்படிங்கிறது. அவர் வந்து இந்த வயசுலயும் அந்த கஷ்டமான இடத்து வழியா நடந்து போய் அந்த குகைக்கு போய் அப்பப்போ அங்க வந்து தவம் செய்துட்டு வர்றாரு. நம்ம அவங்க பர்சனலா என்ன செஞ்சாங்களோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அவர்களுடைய அந்த நம்பிக்கையை நாம் பாராட்ட வேண்டும். இது எங்க இருக்கு அப்படின்னாக்க உத்தரகாண்ட் மாநிலத்துல அல்மோரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல துவாரகாத் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில இருக்கு. அந்த மலைக்கு அந்த 3 கிலோமீட்டர் நடந்து போறதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல நடந்து போனாக்க நாம் அந்த குகையை அடைய முடியும். அதே சமயத்துல இப்ப நிறைய பேர் வந்து இப்ப அரேஞ்ச் டூர்ல இங்க கூட்டிட்டு போறாங்க பாபா கோயிலுக்கு. பாபாஜி, பாபான்னா அர்த்தம் மாறுது. இ- இவர் பேர் வந்து மகா அவதார் பாபாஜி. இவருக்கு போற இடத்துக்கு அந்த கேவுக்கு வந்து எப்போ போகணும்னாக்க ஏப்ரல் மே ஜூன் அந்த வசந்த காலத்துல போலாம். இல்லைன்னா செப்டம்பர் நவம்பர் அந்த இலை உதிர் காலத்துல போலாம். இப்போ நம்ம எந்த டைம்ல போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்ப போகக்கூடாதுனாக்க மழை காலத்துல ஜூலை ஆகஸ்ட்ல போகக்கூடாது. குளிர்காலம் டிசம்பர் டு பிப்ரவரி இங்க போகாம இருக்கிறது நல்லது. ஆகையால ஏப்ரல் டு ஜூன் இல்லைன்னா செப்டம்பர் டு நவம்பர்ல இங்க போகலாம். பாபாஜியினுடைய அடுத்த சீடர் யாருன்னா லகரி மகசாயா. இவர் வந்து இவருக்கு அப்புறம் தான் குரு இந்த சீடர்களின் பரம்பரை வரிசையாக ஆரம்பிக்குது. பாபாஜியினுடைய வருஷம் தெரியல. ஆனா இவருடைய வருஷம் நமக்கு தெரிகிறது. இவர் வந்து லகரி மகசாயா மகாவதார பாபாஜியினுடைய சீடர். இவர் வந்து அவரை வந்து அந்த அந்த குகையில தான் சந்திச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிறந்தது வந்து 1861. இப்போ அந்த கேவ் தான் வந்து இப்போ டூரிஸ்டுகளுடைய அட்ராக்டிவ் பாயிண்டா இருக்கு. அஹ் அந்த யாத்திரை போறவங்களுக்கும் அங்க ஜாஸ்தி போறாங்க. அதனால இந்த லகரி மகசாயா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்க. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்லிட்டு வரேன். இது வந்து ராணிகேட்டுங்கிறது உத்தரகாண்ட் தான் சொன்ன அல்மோர் மாவட்டத்தில் இருக்கு. இப்ப அங்க என்ன இருக்குன்னாக்கா இந்த நம்மளுடைய ராணுவம் மிலிட்ரி பிளேஸ் வந்து அங்க நிறைய இருக்கு. மிலிட்ரி ட்ரைனிங் சென்டர் இருக்கு. அதனால இப்ப அது அங்க ஃபேமஸா இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு போற வழியில கெஞ்சி தாம் அப்படின்னு ஒரு அழகான ஆசிரமம் இருக்கிறது. இது வந்து நீம் கரோலி நிறைய பாபாஸ் இருக்காங்க. நான் முக்கியமான பாபாஸ் தான் சொல்றேன். இந்த ராணிக்கட் அந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு ஆசிரமம் இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். நீம் கரோலி பாபா அப்படிங்கிற அவருடைய ஆசிரமம் அங்க இருக்கு. இங்க வந்து அந்த காலத்துல இருந்த ஹிப்பிஸ் கூட வந்து போனார்கள்ங்கிற பேர் இருக்கு. இவருக்கு வந்து அதாவது நம்ம நீம் கரோலி பாபா அவருக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு சீடர் இருந்தாரு. அவர் தன்னுடைய பெயரை வந்து ராம்தாஸ் அப்படின்னு மாத்திட்டு இருந்தாரு. அவர் வந்து நிறைய புக் எழுதுனதுனாலையும் இந்த கரோலி பாபா மிகவும் பிரசித்தியானார். இந்த ஆசிரமம் பிரசித்தியானது. அதே சமயத்துல மகாவதார் பாபாஜியினுடைய கிரியா யோகமும் உலகம் முழுவதும் பரவியது. இப்போ லகரி மகசாய்க்கு அடுத்து வருவது யாருனாக்க ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி சுவாமிஜி. இவர் வந்து சரம்பூர் அப்படின்னு மேற்கு வங்கத்துல பிறந்தாரு. இவர் பிறந்தது வந்து 10th மே 1855. எப்ப இறந்தாருனாக்கா 1936, 80 வயசுல பூரியில இறந்தாரு. இவர் ஒரு டாக்டர். இவர் டாக்டர் இல்லாம இவர் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்றோம். ஏன்னா இவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட், ஒரு அஸ்ட்ரானமர்.
அது இல்லாம ஒரு மருத்துவம் தெரிந்த ஒரு சயின்டிஸ்ட் அதை மற்றவர்களுக்கு பரப்பிக் கொண்டிருந்தார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, முக்தேஸ்வர் எக்தேஸ்வர் கிரி சுவாமிஜியினுடைய குரு வந்து லகிரி மகசாயா. அதே சமயத்தில் அவருடைய சீடர் வந்து பரமஹம்ச யோகானந்தர். ஏன்னா இரண்டு பேருமே முக்கியமானவங்க. இது இரண்டு பேர்த்துக்கு நடுவில் பாலமாக இருந்தவர் நம்மளுடைய யுக்தேஸ்வர் கிரி. இதுல இவருடைய எழுதின புக்ல வந்து தி ஹோலி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமாக எழுதப்பட்ட புத்தகம். அதே சமயத்துல இந்த யுகாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் இவர் எழுதியிருக்காரு. நான் ஐ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன், நானே இந்த இதுல வந்து இந்த யுகாஸ் பத்தி நான் பேசுறேன். அப்ப வந்து முதல்ல இருக்கிறது வந்து சக்தி யுகம், அப்புறம் திரேத யுகம், அப்புறம் அஹ், இந்த கலியுகம் இந்த மாதிரி வரும். துவாபர யுகம், கலியுகம். இப்ப வந்து இவருடைய புத்தகத்துப்படி நாம கலியுகத்தை தாண்டி துவாபர யுகத்தில் இருக்கின்றோம். அதாவது அதுலயும் உத்தராயணம் தட்சிணாயனம், கீழ் நோக்கி போவது மேல் நோக்கி போவது என்று நாம் கீழ் நோக்கி வந்து கலியுகத்தை தாண்டி மேல் நோக்கி போகும் துவாபர யுகத்தில் இருக்கிறோங்கிறத இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் பேசுறேன். ஏன்னாக்க இப்ப வந்து கலிகாலத்தில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் இருண்ட காலம் எல்லாம் போய் இப்ப நம்ம அறிவுக்குரிய காலமாக இருக்கின்றோம். இந்த துவாபர யுகத்துக்கு வந்து நம்ம 300 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 300 வருடத்துல பார்த்தா விஞ்ஞானம் மிகவும் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அறிவு வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கின்றது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் கலியுகத்தை தாண்டி துவாபர யுகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை தான் நான் இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதனால நாம இன்னும் கலியுகத்திலேயே இருக்கிறோமேன்னு வருத்தப்படுவதில்லை. நாம் அறிவு வளர்ச்சியின் மூலம் துவாபர யுகத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த அழகைய புத்தகத்தை எழுதியவர் தான் யுக்தேஸ்வர் கிரி சுவாமிஜி. அதனால எனக்கு வந்து இவர் மேல ரொம்ப ஈர்ப்பு உண்டு. அடுத்தது வந்து இவருடைய சீடர் யுக்தேஸ்வர் கிரிஜி சுவாமிஜி வந்து மிகவும் படித்தவர். அவருடைய சீடர் யாருன்னா பரமஹம்ச யோகானந்தர். இவரும் மிகவும் படித்தவர். இவர் வந்து கோரக்பூர்ல 1893 பிறந்தாரு. இறந்தது வந்து 1952 கலிபோர்னியாவில் ஸ்டேட்ஸ்ல இறந்தாரு. இவங்க அப்பா, இவங்களுடைய குழந்தை, கூட பிறந்தவங்க, இது எல்லாமே இருக்கிறது. இவர் தான் வந்து ஸ்டேட்ஸ்ல போய் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. SRF. அங்க எப்படி நாம வந்து இங்க ஸ்கை யோகாவை எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கிறோமோ, அந்த மாதிரி கிரியா யோகாவை செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மூலம் எல்லோருக்கும் பரப்பி கொண்டிருந்தார். அங்க வந்து ஏறக்குறைய 20,000 பேருக்கு அது சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து நம்ம ரமண மகரிஷி கிட்டையும் வந்து போயிருக்காரு. இவரை வந்து ஸ்டேட்ஸுக்கு அனுப்புறது வந்து யுக்தேஸ்வர் கிரிஜி சுவாமிகள் தான். அதுக்கு முன்னால ரமண மகரிஷி கிட்ட வந்து அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு இவர் ஃபாரின் போறாரு. இதுல என்னன்னா, விவேகானந்தருக்கு முன்பே மேலை நாட்டுக்கு போன நம்ம துறவிகளில் இவர் மிகவும் முக்கியமானவர். நான் இங்க படத்துல பாக்குறேன், அவர் மேலை நாட்டவர்களோடு இருப்பதையும் காமிச்சிருக்கிறேன். தயா அப்படிங்கிற அவருடைய பெண் சீடரோடு இருக்கும் அந்த படத்தையும் நான் பக்கத்துல காமிச்சிருக்கேன். இந்த விஷயம்லாம் ஏன்னா இவர் வந்துதான் நம்ம விவேகானந்தருக்கு ஈக்குவலா மேலை நாட்டில் செயல்பட்டவர். அப்போ பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிற என்ன சொன்னாரு, செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பை அங்க பரப்பினாரு. இவர் வந்து ஒரு இந்திய துறவி, இந்து மிஷினரி. இவர் வந்து 1920 மேலை நாட்டுக்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கதான் இதை ஆரம்பிச்சாரு. இந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் வந்து அவர் வந்து 1925 வாஷிங்டன், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவோட அதை தலைமையிடமாக கொண்டு பரப்புவதற்கு ஆரம்பித்தார். இவருடைய இறப்பு தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னாக்க, இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய சீடர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாராம்.
அதை யார் சொல்றாருனாக்க ஃபில் கோல்ட்பர்க் அப்படிங்கிற ஒரு சீடர் சொல்றாரு. அவரு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அவருடைய இன்னொரு சீடர் இங்க பக்கத்துல படம் கொடுத்திருக்க தயா மாதா, அவங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு, ஏமா நீ என்னை கவனிக்கிறியா, உனக்கு புரியுதா, இன்னும் சில மணி நேரங்களிலே கூட நான் உங்களை எல்லாம் விட்டு இந்த பூ உலகை விட்டு போய்விடுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சொன்ன மாதிரி அது நடக்குது. அது எங்க நடக்குதுனாக்க, அவர் வந்து சொன்ன சில மணி நேரங்கள்ல தான் இது நடந்தது. அதாவது ஸ்டேட்ஸ்ல வந்து 1952 மார்ச் 7th பில்ட்மோர் ஹோட்டல், லாஸ் ஏஞ்சல்ஸ், அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங்னா, நம்ம இந்தியாவிலிருந்து அங்க போன தூதுவர், அம்பாசிடர் யார் போயிருக்காங்கன்னாக்க பினை ஆர்ஸ் என்கிறவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக ஒரு வரவேற்பு விழா வச்சிருக்காங்க. அதுல அவரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் அங்கு இறந்து விடுகிறார். அந்த அவர் இறந்தது வந்து ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க்னு ஒரு கிரேட் ஒரு மிசோலியம் இருக்கு. அங்க அவரை புதைச்சிருக்காங்க. இன்டர்டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. இன்டர்ட்னாக்க அந்த ஜீவ சமாதி அடைந்த துறவியை புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த இடத்துல யாருமே போக முடியாது. ஆனா இவருடைய சமாதிக்கு மட்டும் போவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்போ அவருடைய டெத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, விஞ்ஞான ரீதியா சொல்லும்போது என்னன்னாக்க, அவர் வந்து இதயத்தில் இருக்கிற அந்த இரத்த குழாய் அடைபட்டு கொரோனரி அக்ளூஷன் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விடுகிறார் அப்படின்னு மருத்துவ ரீதியா. ஏன்னா அங்கெல்லாம் வந்து இறந்தாக்க டாக்டர்ஸ் வந்து டாக்டருடைய சர்டிபிகேட் கொடுத்தாதான் புதைக்க விடுவாங்க. அந்த சர்டிபிகேட்ல இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொன்ன நேரத்தில் உயிரை விட்டாரோ அதுக்கு பேர் வந்து மகா சமாதி. அதாவது அந்த யோகியினுடைய ஆத்மா அவருடைய உ- இந்த பூத உடலை விட்டு பிரிந்தது அப்படிங்கறதுதான் மகா சமாதி. ஆத்மாவுக்கு அழிவில்லை, அந்த உடம்பு மட்டும்தான் அழிந்தது. அது பேர் வந்து மகா சமாதி என்று சொல்வார்கள். இப்போ இதுவரைக்கும் பரமஹம்ச யோகானந்தருடைய கதையை சொன்னேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய யோகாவுக்கு எவ்வளவு ம், அஹ், கடமைகள் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, நம்மலாம் செய்ய வேண்டியதை விட 1000 மடங்கு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்போ அவருடைய இது வந்து இது வரைக்கும் தான் ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் யாருன்னு பார்த்தாக்க, யோகி ராமையா. இவர் தான் வந்து நம்ம 19வது நூற்றாண்டில், அவங்கெல்லாம் 18வது நூற்றாண்டில் இருந்தவங்க, இவங்க 19வது நூற்றாண்டில் இருக்கிறவங்க. இவர் வந்து நெல்லூரை சேர்ந்தவங்க, ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற நெல்லூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இவரது முக்கியமானது என்னன்னாக்க, இவருக்கு ஒரு சீடர் வருகிறார். அந்த சீடருடைய பெயர் என்ன அப்படின்னாக்க, மார்ஷல் கோவிந்தன் சச்சிதானந்தன். இவர் ஒரு தமிழர். இவர் பிறந்தது வந்து 1948. இவர் படிச்சது வந்து எட்மண்ட் ஏ வால் ஸ்கூல் ஆஃப் ஃபாரின் சர்வீஸ். அதாவது அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கனாக்க, கிறிஸ்டியன் மதத்தை பற்றியும் மற்ற மதங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கும் இடம். அங்க படிச்சுட்டு வந்த இவர் வந்து ஒரு மிலிட்ரியில இருந்தவர். இவர் வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தவர். அவர் பேர் தான் வந்து எம் கோவிந்தன் சச்சிதானந்தா. இவர் தான் வந்து ராமையா வந்து இந்த இதுக்கு வந்து அஹ், தீட்சை கொடுத்து கிரியா யோகாத்துக்கு கொண்டு வருகின்றார். அவர் தான் இவர் இங்க படிச்சது வந்து ஃபாரின் சர்வீஸ். இவர் இனிஷியேட்டட் பை ராமையாங்கிறது தான் இது. இவர் இருந்த வருஷங்கள் என்னன்னாக்க, 1923 2006 வரைக்கும் கோவிந்தன் சச்சிதானந்தா இருந்திருக்காரு. இப்போ கிரியா யோகா நம்ம மகாவதார் பாபாஜியிலிருந்து இது வரைக்கும், அதாவது 2006 வரைக்கும் வந்துட்டோம். இப்ப யார் இருக்கிறாங்க, அது இருக்கும் இல்லையா, அந்த கேள்வி இருக்கும் இல்லையா. அப்ப இப்ப இருக்கிறது யாருன்னா பரமஹம்ச பிரஞானந்தா. இந்த பரமஹம்ச பிரஞானந்தா அவருடைய குரு யாருனாக்க பரமஹம்ச ஹரிகரானந்தா. இவரை பத்தி ஒரு சின்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம இந்த டாபிக்கை முடிச்சுக்கலாம்.
இதுதான். அவர் வந்து நம்ம பரமஹம்ச பிரஞானந்தா அவருடைய குருவான ஹரிகரானந்தாவோட இருக்கிற படம் தான் இது. பிரக்ஞானந்தா இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இவர் வந்து பரமஹம்ச பிரக்ஞானந்தா என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து கிரியா யோகா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்டா இருக்காரு. இவர் பிறந்தது வந்து ஒரிஷாவில் 1960. இப்போ அவருக்கு வந்து 64 வயது ஆகுது. இவர் வந்து இவருடைய குரு யாருனாக்க ஹரிகரானந்தா. நம்ம முதலே படிச்சோம். அவருடைய வழியில ஃபாலோ பண்ணி அவருடைய ஆசைப்படி அவருக்கு என்று ஒரு குருகுலத்தை அமைத்து அதை நடத்தி வருகின்றார். அதே சமயத்தில் அவருக்கு ஒரு சமாதியில் ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலையும் இவர் நிர்வகித்து வருகின்றார். அதே சமயத்தில் கிரியா யோகாவை பரப்பி வருகிறார். இதுதான் அவருடைய ஹரிகரானந்தா அவருடைய ஆசிரமம், அவருடைய சமாதி. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆசிரமம். இந்த மாதிரி கிரியா யோகாவுல பாபாவில இருந்து நாம இது வரைக்கும் பரமஹம்ச பிரக்யானந்தா வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னாக்க இது வந்து சீடர்கள் வழி வழியா வழி வழியா வழி வழியா அந்த கிரியாவை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்துல நம்ம கிரியா யோகாவை பார்க்கும் பொழுது நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னாக்க குண்டலினி யோகா. நம்ம குண்டலினி யோகாவை மெயினா சொல்லி கொடுத்தது யாருனாக்க சுவாமி சிவானந்த சரஸ்வதிகள். இவர் யாரு அப்படின்னாக்க பத்தமடைங்கிற ஊர்ல டாக்டர் குப்புசாமி இவர் பேரு. பத்தமடையில பிறந்தவர். இவர் வந்து ஜூலை 63 இறந்திருக்காரு. செப்டம்பர் 87 பிறந்தவர். இவரு தான் குண்டலினி யோகாவை பத்தி மிகவும் பரப்பி கொண்டிருந்தவர். இப்போ நம்மளுடைய சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஸ்கை யோகாவை பத்தி நான் படிக்கும் பொழுது இந்த புக் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நான் இந்த புக்கை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது, நம்ம நம்ம யோகாவில் என்ன படிக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் அப்படியே அப்பட்டமாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆகையால அந்த சிவானந்த சரஸ்வதி குருஜியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுலதான் அனட்டாமிக்கல், அதாவது ஏன்னா இவர் வந்து ஒரு டாக்டரா இருக்கிறதுனால, சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஒரு டாக்டரா இருக்கிறதுனால நம்ம ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கு, நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்கு, பிரெயின் எப்படி இருக்கு, சிம்பத்தட்டிக் சிஸ்டம், எல்லாத்தையுமே விளக்கி சொன்ன முதல் குருஜி இவர் தான். யுக்தேஸ்வர் சுவாமிஜி கூட அவ்வளவு மருத்துவ ரீதியா வரல. மருத்துவ ரீதியா வந்தவர் வந்து நம்ம சிவானந்த சுவாமிஜி. அதுல இருந்துதான் நம்ம வேதாத்திரி மகரிஷி வந்து நமக்கு மிகவும் சிம்பிளிஃபை கொடுக்கறதுக்காக ஸ்கை யோகா, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. ஏன்னா நம்ம பாமர மக்களுக்கும் புரிய வேண்டும்ங்கிறதுக்காக பெரிய துறவிகள் படித்தவர்களிடமிருந்து அதை பிரித்து எடுத்து பாமர மக்களுக்காக கொடுப்பதற்காக குண்டலினி யோகாவை நமக்கு கொடுத்தவர் வந்து நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி. உலக ஆரோக்கியம், உலக அமைதி, அதற்காக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு. ஆகையால் இது வரைக்கும் நம்ம வந்து கிரிய யோகாவினுடைய ஒரு பரம்பரை வழியை பார்த்தோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தோம். தேங்க்யூ. இப்போ வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. கிரியா யோகத்தை பத்தி நாம் அறிந்திடாத நிறைய தகவல்களை ஐயா அவர்கள் இன்றைக்கு நமக்கு அளிச்சாங்க. கிரியா யோகத்தை பற்றியும் அதில் முதன்மையானவரான மகாவதார் பாபாஜியிலிருந்து இப்போது இருக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கும் சீடர் வரை மிக தெளிவாக நிறைய விஷயங்கள், அந்த இடங்கள், இது எல்லாத்தையுமே நமக்கு அறிந்திடாத சில நிறைய தகவல்களை இன்று அளித்தார்கள். இந்த தலைப்பையொட்டி அன்பர்கள் ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பினால் தங்கள் ஐயங்களை கேட்டு சரி செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். போலாங்களா கேள்வி பதில் செஷனுக்கு? போலாமா, போலாம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன். எனக்கு இப்ப நீங்க பாபா பத்தி சொன்னது, நான் அந்த இடத்துக்கு இப்ப நீங்க காட்டின இடம் பாபா குகை, அந்த இடத்துக்கு எல்லாம் நான் போயிருக்கேங்க. அந்த வாய்ப்பு எனக்கு ஒண்ணு கிடைச்சது. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா.
பாபா சரி படம் வந்தப்ப இந்த விஜய் டிவில காட்டிக்கிட்டு இருந்தாங்கய்யா. அப்ப அப்ப சரிம்மா. அத அத வச்சு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தர் கவனகர் குழு வந்து ஒரு 12 நாள் அங்க கூட்டிட்டு போனாங்க எல்லா இடத்துக்கும், பாபாஜி சரிம்மா. இடம் எல்லாத்துக்கும். அதுல ஆ, ஸ்பெஷலா பாபா குகன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்காக போனாங்கய்யா. ம். நீங்க சொன்ன மாதிரி அது உண்மைதாங்கய்யா. அப்புறம் அந்த மெயின் குகையை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி பேக் சைடுல ஒரு குகை இருக்குங்கய்யா. அதுலதான் வந்து சரிம்மா. படத்துல காட்டியிருப்பாங்க. உள்ள அந்த இடத்துல ஒரு அடி ஒரு அரை அடி கூட இருக்காதுங்கய்யா. அதுக்குள்ள உடம்ப நுழைச்சி உள்ள போய் எல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தாங்கய்யா. ஆனா அதுல சரி என்ன நான் வந்து ட்ரை பண்ணல. மேல மட்டும் அந்த 10 அடி ஹைட்டுங்கய்யா. கீழே சரி கிடுகிடு சரி. பள்ளம், பயங்கர ஓ பள்ளம். அதுல ஏறி எந்த பிடிப்பும் இல்லைங்கயா. அந்த பாபாஜி சரி தான் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். பிடிப்பே இல்லாத நான்லாம் என் உடம்ப வச்சு ஏறி மேல போய் குகைக்குள்ள போக முடியலனாலும் மேல உக்காந்துட்டு வந்தேங்கய்யா. இப்ப நீங்க சரிம்மா. காட்டின குகை வந்து அது நார்மலா இந்த சைடு இருக்குதுங்கய்யா. அதுக்கு பேக் சைடு ஒரு சரிம்மா. பர்சனலா அவர் எப்பொழுதும் அங்க இருக்கிற குகை இருந்ததுங்கய்யா. அது ரொம்ப சிறப்புங்கய்யா. அப்புறம் யோகானந்தா புக்கு நான் படிச்சேங்கய்யா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிச்சு. ஆ அந்த புக்கு கிடைச்சு நான் படிக்கிறப்ப அதுவாகவே மாறிட்டேன். நீங்க சொன்னது உண்மைங்கய்யா. நம்ம மகரிஷியோட சரி. இது நான் வந்த பின்னாடிதான் சித்தர்கள் ஞானிங்களோட ம். வாய்ப்பெல்லாம் எனக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. நம்ம ஸ்கை யோகால நம்ம இன்னும் நம்ம எப்படி வளர்த்திக்கலான்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கய்யா. அப்புறம் யோகானந்தா நீங்க சொன்ன மாதிரி அவரோட குரு வந்து அந்த இவரு யுக்தா எனக்கும் படிக்கிறப்ப யுக்தேஸ்வரமூர்த்தி. அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுங்கய்யா. அது சரி. உண்மைதாங்க. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நடந்த மாதிரியே அதை ஓ அப்படியே நான் கவனிச்சிட்டு வந்தேங்கய்யா. மிக நன்றிம்மா சிறப்புங்க. நன்றிம்மா. இன்னைக்கு வந்து நீங்க இது எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷங்கய்யா. எனக்கு வந்து நம்ம எது தேடுறோமோ அது கிடைக்குன்றது உண்மைங்கய்யா. மகரிஷி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. அதான் ஆளா நான் கை தூக்குனேங்கய்யா. ரொம்ப சரியா. சந்தோஷங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடங்கய்யா. சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியில இருக்கிறேங்கய்யா. அவ்வளவு நான் அனுபவமா அதை உணர்ந்தேங்கய்யா. அந்த புக்கு படிக்கிறப்பயே உணர்ந்தேங்கய்யா. எனக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் வந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஆமா. வாழ்க வளமுடன். நான் இப்ப உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து யுக்தேஸ்வர் கிரிஜி சுவாமி தான் படிச்சேன். அவரு படிக்கும் ம். பொழுதுதான் பரமஹம்ச யோகானந்தரை பத்தி வந்தது. ஆனா ஆ அவர்களுடைய கிரியா யோகாவுக்கு முதல் இருந்தது மகாவதார் பாபாஜிங்கிறது பேர் படிச்சனே தவிர அவரும் ஆ ஒரு வட இந்திய துறவியாக தான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு படிச்சுட்டு இருந்தா நீங்க திடீர்னு சொல்லிதாங்கய்யா தெரியும் பார்த்தா இப்ப அவர் தமிழ்நாட்டு துறவின்னு. ஆ ஓ உங்களுக்கே இப்பதான் தெரியுது. ஆமா, அதாம்மா. நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியும். ம். கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற பரங்கிப்பேட்டையில தான் அவர் பிறந்தாருன்னு கேள்விப்படும் போது எனக்கு அப்படியே ஆ. புல்லரிச்சு போயிடுச்சுமா. இப்ப நம்ம எனக்கே அப்படியே வந்து சிலுத்துருச்சுங்க. எப்படியாவது போய் பார்க்கணும்னு தோணுதுங்கய்யா. ரொம்ப எனக்கு என்ன சிறப்புங்கய்யா. தோணுது நம்ம அவர்கள்லாம் வாழ்ந்த அந்த ஆன்ம பூமியான தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம்னு நினைக்கும் போது அதனாலதான் சிவானந்தரை பத்தி சொன்னேன். அவரும் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போனவர் தான். அதனால அந்த ம். ராமையாங்கிறவரும் தமிழ்நாட்டுல இருந்து போனவர் தான். அவருக்கு போனோங்கய்யா. ம். ராமையாங்கிறது வந்து ஆந்திரா. ஆனா அந்த காலத்துல வந்து ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் ஒன்னாதான் இருந்தது. அதனால ஆமா அவரையும் ஆமா. ஒரு தமிழர் தான் சொல்லுவாங்க. அவருடைய ஆ சீடர் வந்து மார்ஷல் சச்சிதானந்தம். அவரும் ஆ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஆ பார்த்தா முக்கால்வாசி துறவியர்கள் நம் மண்ணை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கும்போது நம்ம ஆ. வந்து உண்மையிலேயே இந்த ஆன்ம பூமியில நம்ம ம். மகரிஷி வேதாத்திரி ம். மகரிஷி எல்லாம் பிறந்த இந்த ம். ஆன்ம பூமியில பிறந்ததுக்கு வந்து அந்த ம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு நான் விரும்புறேம்மா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கய்யா. அதே ஐயா யுத்தம் இது அவரோட இது வந்து தமிழ்ல இருக்குங்களா ஐயா புக்கு? இல்லம்மா நான் பார்க்கல. நான் எல்லாம் இங்கிலீஷ்லயே படிக்கிறதுனால நான் கவனிக்கலம்மா. எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லைங்கய்யா படிக்கிற அளவுக்கு. அதான் தமிழ்ல சரி. இது இருக்குதுங்களா? இருந்தா வாங்கி படிக்கலான்ட்டு தாங்க கேட்டேன். நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா. எனக்கு தெரியல. வாழ்க சரிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க. சுந்தரமூர்த்தி ஐயா வந்திருக்காரு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா கோயம்புத்தூரிலிருந்து. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. டாக்டர் ஐயா, நீங்க வந்து ஆல்ரெடி 2 சண்டே கொடுத்த உரையில என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இந்த கல்யாணம் அந்த மாதிரி எங்கேயும் வெளியூர் போயிட்டீங்க ஐயா. அதை யூடியூப்ல கேட்டேன். ரொம்ப பிரமாதம், சரி அருமையா சரி. இருக்கு. நான் ஒரு டைமுக்கு 2 டைம் அதை கேட்பேன் யூடியூப்ல. அப்புறம் இன்னைக்கு ஓ கொடுத்த வாழ்க உரை வளமுடன். பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப ரஜினிகாந்த் மூலமா அவர் வந்து பாபா படம் எடுத்ததும் பாபா பத்தி சொன்னதுதான் நம்ம வந்து அவர் அடிக்கடி இமயமலைக்கு போறாரு, பாபா கோயிலுக்கு போறாரு அவரு அப்படின்னு நினைச்சோம். கடலூர் பக்கத்துல பரங்கிப்பேட்டையில இருந்து போயிருக்காருன்னு போது உண்மையிலேயே
ஸோ உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டு வந்து இவ்வளவு பெரிய மகான்கள் வந்து இங்க வந்து இதெல்லாம் போயிருக்கிறாங்கன்னும் போது உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கீங்கய்யா. ரொம்ப அருமையான உரை. பாபா கோயில்னு கேள்விப்பட்டிருக்கோம், இமயமலைக்கு இவர் போறாரு. ஆனா பட் அவர் தமிழ்நாட்டுல இருந்து ஆரிஜின் ஆனவர்ன்றது எவ்வளவு பெருமையான விஷயம் பாருங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அந்த இது வந்து இப்போ பிரசன்ட் இது யோகானந்தர் ஆசிரமம் இங்க எங்க இருக்குங்கய்யா? இங்க ஒரிஷாவில் இருக்குங்க, ஒரிஷாவில் இருக்கு. ஒரிசால நான் இருக்கு. கொடுத்துருக்கேன், ஒரிஷாவில் இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதை விசிட் ஹிமாலயாவில் பண்ணணும். பாபா கோயில் இருக்கு. இப்ப இருக்கிற சீடர் வந்து ஒரிசாவில் இருக்காரு. அவர் வந்து ஹரிகிரானந்தாங்கிறவர் அவருடைய குரு. அவருடைய குருவும் ஒரிசாவில் இருந்தவங்க. அந்த இடத்துல அவர் இப்போ வந்து கிரியா யோகா அவருடைய பிரசிடென்டா இருக்காரு. அதையும் நடத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க ஒரு சமாதி இருக்கு. சரிங்க. வாழ்க ரொம்ப வளமுடன். ஏன்னா வாழ்வளம். அந்த குரு சிஷ்ய இது வந்து பரம்பரை இன்னும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது, நிகழ்காலத்திலையும் இருக்குங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா வாழ்க ஆமா கரெக்ட். வளமுடன். இந்த மாதிரி டைம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து அதை விசிட் பண்ணி பாக்குறது பெருமையான நிச்சயம் விஷயம் தான். பார்க்கணும். பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பா. அந்த இடத்துக்கு போனா அந்த தரிசனம் கிடைக்கும். அந்த சக்தி நமக்கு, அந்த வைப்ரேஷனும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்ம கண்டிப்பா மனதுக்கு மிகவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க கண்டிப்பாங்க. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பிரேமலதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்தவை நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்க உரை நான் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க நம்ம இந்த மகான்கள்லாம் சொன்னது ரொம்ப புதுசா புதுமையா எங்களுக்கெல்லாம் மகரிஷியை மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க இவ்வளவு பேரை ஆராய்ச்சி பண்ணி சொன்னது எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க ஐயா. இது வந்து எப்படிங்க, உண்மையிலமா. எதுல கூகுள்ல இருந்து எடுத்தீங்களா ஐயா இதெல்லாம்? ஆமா, நான் எடுக்கிறது எல்லாம் கூகுள் தான்மா. ஓகேங்க ஐயா, ரொம்ப நல்லா கூகுள்ல இருந்து இருந்துச்சுங்க. நான் சேர்த்திக்கும். ரைட். வாழ்க ஓகேங்க, வளமுடன். வாழ்க இது வளமுடன் எனக்கு ஐயா. என்னன்னா, இது ஆ, எல்லாமே நம்மளுடைய அன்பர்களுக்கு பகிர்ந்துக்கணும். அதுதாங்க அவர்களுடைய ஐயா. அந்த ஆ, ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும், மனம் விசாலம் அடையணும். ஏன்னா ஆமாங்க ஐயா. நம்ம அன்பர்கள் ஒவ்வொருவருமே இந்த மாதிரி ஒரு துறவியா வந்து மகான்களை வரணுங்கிறது என்னுடைய ஆசைமா. சரிங்க ஐயா. அதான் நான் இதை சேவ் பண்ணி இது வச்சுட்டு மன்றத்துக்கு எல்லாத்துக்கும் அனுப்பணும், எல்லாருக்கும் அனுப்பணும்னு அந்த மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிம்மா. அப்புறம் எனக்கு வாழ்க. ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்போ வந்து சொல்லுங்க. நாங்க இப்ப உடற்பயிற்சி வந்து காலையில ஏர்லி மார்னிங் எத்தனை மணிக்குள்ள செஞ்சா அதோட பயன் ஃபுல்லா கிடைக்குங்க ஐயா? இல்ல லேட்டா செஞ்சா உடற்பயிற்சியில வந்து பயன் கொஞ்சம் கம்மியாகுங்களா ஐயா? அதை பத்தி ஆமா, கேட்கலாம். அப்படியெல்லாம் இல்லம்மா. பிரம்ம சரிங்க முகூர்த்தத்துல ஐயா. பண்ணணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க நம்ம ஐயா. வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு சரிங்க நம்மளுடைய ஐயா. அந்த காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு, நான் சரிங்க ஐயா. சொல்றது எப்பவுமே நம்ம காலை கடன்களையும் முடிச்சிட்டு சரிங்க அப்புறம் ஐயா. ஆசனாஸ் செய்யணும். சரிங்க ஐயா. ஆசனாஸ் செஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ம், அஹ், அடுத்தது யோகா செஞ்சுட்டு யோகா அப்புறம் குளிச்சுட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளம். ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லுங்க. இருந்தது. ஐயா இப்ப நீங்க எல்லாருமே சொன்னாங்க. இப்ப இப்ப நான் இத வந்து எப்படி பார்த்திருக்கேன்னா, அவர் முதல்ல ம். இருந்த பாபாஜியும் இந்த யோகானந்த பரமஹம்சர் படம் சேர்த்து நிறைய பார்த்திருக்கேன். நான் எங்க அப்பா கூட வச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரை மட்டும் கரெக்ட். சேர்த்து பார்த்துட்டு இந்த இடையில இருந்த ரெண்டு பேரையும் பார்க்கல. அந்த லக லகரி ஆமா, அவங்களை எல்லாம் லகரிசி பார்க்கல. மகசாயும் முக்தேஸ்வர் கிரிஜி. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கல. இவங்க யுக்தேஸ்வர் கிரிஜி. ரெண்டு பேர் படமும் இணைஞ்சு இருந்து பார்த்திருக்கேன். சரி சரி ஆனா சரி. ஐயா இப்ப இதுவுடைய உடற்பயிற்சின்னு சொல்லல, யோகாங்கள் முத்திரைகள் இதெல்லாம் ம். கண்டிப்பா ஒரு தனி மகத்துவம் வாய்ந்ததா இருக்கும் இல்லையா? நம்ம வேதாத்திரியத்தோட இணைக்கலைனா கூட இணைச்சு பார்த்தோம்னா தனியா ஒரு இதுக்குன்னு ஒண்ணு செல்ஃபா எப்படி மெடிடேஷன் செய்யறது. இல்லம்மா, இது நம்மளுடைய இது எல்லாமே ஒண்ணுதாம்மா. ஓ அதுல ஓ, வந்து ஓ. ஆசனாஸ் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ம், ஆசனாஸ் வந்து அவங்க சிறு வயதில இருந்தே செய்யறதுனால செய்ய முடியும். நமக்கு வயதான காலத்துல செய்ய முடியாது. நம்ம இதுலயும் ஆசனாஸ் சொல்றோம். யாரெல்லாம் முடியுமோ அது செய்யலாம்.
முடியாதவர்கள் வந்து நம்ம எளிய முறை உடற்பயிற்சி செய்தால் போதும் என்று அவங்க ஆசனாஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம மகரிஷி வந்து நம்மளால செய்ய முடியாதுங்கிறதுக்காக ஆசனாஸை விட்டு விட்டு ஆசனாவில் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அத்தனையும் எளிய முறை உடற்பயிற்சியை கொண்டு வந்து நமக்கு சொல்லி கொடுத்து 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணாலும் பண்ண முடியும்னு நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காருமா. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். கண்டிப்பா. நன்றி மகரிஷி ஐயா. வந்து இன்னும் ஒன்னே கொஞ்சம் மாறி நமக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த ஆசனாஸ் நம்மளால பண்ண முடியாது. அதற்கு பதிலாக இதை செய்யுங்கள்னு நமக்கு கொடுத்துருக்காரு. நன்றி ஐயா. நான் ஒன்னே ஒண்ணு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சீடர்கள் இருக்காங்கன்னா இது ஆமா. தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது இப்ப நீங்க சொல்லுங்கனாக்கா அந்த பரங்கி பரங்கி அங்கே கடலூருக்கு பக்கத்துல வேணா அதை நம்ம கூகுள்ல போட்டு பார்த்து போயிட்டு வரலாம். மத்தபடி இருக்குது. ஒரு ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. ராமகிருஷ்ணா மடம் இது மாதிரி இந்த மடங்கள் எங்கேயுமே இல்லையா ஐயா? இப்ப இருக்குமா? திருவண்ணாமலையில யோகானந்த பரமகிருஷ்ணன் ஒரு மடம் இருக்கு. ஆனா இது இவர் தானான்னு எனக்கு தெரியல. பரமஹம்ச யோகானந்தர் மடமும் அங்க இருக்கலாம். அங்கேயே ராமகிருஷ்ணா மட்டும் இருக்குமா? ஓ. திருவண்ணாமலையிலயும் ராமகிருஷ்ணா மட்டும் இருக்கு. ம், ம், அந்த ம். மட்டினுடைய தலைவரெல்லாம் எனக்கு தெரியும். ஓ. இல்ல இப்ப சிவராமன் ராமகிருஷ்ணா அப்படின்னு. மடம் எங்கேயுமே இருக்குயா? திருச்சியில ஆமா, இருக்கு, சென்னையில ராமகிருஷ்ணா இருக்கு. மட் இப்ப திருவண்ணாமலையில இருக்க ராமகிருஷ்ணா மட்டினுடைய தலைவர் வந்து தலைவர் சொல்ல முடியாது, நடத்துவர் வந்து சிவராமன். அவர் ஒரு ஓ. துறவி. ம். அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஐயா அங்கெல்லாம் போய் தங்கணும்னா முன்னாடி நம்ம அனுமதி வாங்கணுமா ஐயா? நான் ரமண இல்ல மகர்ஷி இல்ல. மடத்துக்கு 3 நாள் போயிருக்கேன். ஆ, ஆ. அது போனா இல்ல முன்னாடி நம்ம ராமகிருஷ்ணா மட்ல போயிட்டு இடம் இருந்தா தங்கலாமா? ஆனா ஓ. அங்க வந்து அங்கேயும் நிறைய பேர் போறதுனால முன்னாலே அனுமதி இருந்தா தவிர்ப்பாங்க. ஆமா ஐயா. அங்க 3 போக மாசத்துக்கு முன்னாடி வேண்டியது இல்லை. 3 மாசத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் ரமண மகர்ஷி மடத்துல போய் ஒரு நாள் இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. இப்போ நன்றி ஐயா. ஒரு ரொம்ப ஒரு சின்ன விஷயம் ரமண மகரிஷி சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ரமண மகரிஷிக்கு இப்ப போனாலும் புக்கிங் பண்ணா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா அப்போ ஐயா. இவ்வளவு பேர் அங்க வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து 1950 இறந்து விட்டார். இப்ப ம், அவர் இறந்து அதுல 50 ஒரு 73 வருஷம் ஆயிடுச்சு ம், ம். இல்லைங்களா? ஆமா ஐயா. இப்பவும் அதை நோக்கி வந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா வெளிநாட்டவர்கள், நம்ம ஆமா நாட்டவர்கள் ஐயா. இல்ல. ஆமா அந்த வெளிநாட்டவர் தான் அதிகம். இப்பவும் வெளிநாட்டில இருந்து வர்றாங்கன்னா அதற்கு காரணம் வந்து அவருடைய சீடர் வந்து பால் பிரண்டன். அவர் எழுதின புத்தகம் வந்து சீக்ரெட் சர்ச் இன் இந்தியா, சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா பை பால் பிரண்டன். அந்த புக்கு இன்னும் உலகத்துல அப்படியே வித்து தள்ளுதுமா. அதை படிக்கிறவங்க எல்லாம் ஒரு முறையாவது ரமணாசிரமம் வரணும்ட்டு வந்துட்டே இருக்காங்க. அதனாலதான் உலகம் முழுவதும் இருந்து வர்றாங்க. ஆனா திருவண்ணாமலையில இருக்கிறவங்க யாருக்குமே அதை பத்தி தெரியாதுமா. இதுதான் நிலைமைங்க. ரொம்ப சிறப்பியா நீ வித்தியாசமான தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனா எனக்கு சொல்லுங்கய்யா. வந்து நான் முழுமையா கேட்க முடியல. கொஞ்சம் இடையில தான் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க எனக்கு நல்லா. ஏன்னா எனக்கும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவரு ராமையாவை பத்தி சொல்ற போது நானும் ஆ, கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து ஐயா வந்து இங்கே நம்ம கானாடு காத்தான்ல அவர் பிறந்தவர். ஒரு பெரிய வசதி உள்ள குடும்பத்துல. இப்ப ஆமா ஆமா. இவர் அண்ணாமலை செட்டியார் அவர் பெரிய இது வச்சிருந்தாரு. சொந்தமா ஒரு வானூர்தியே வச்சிருந்தாரு சொல்லுவாங்க. அவர் வந்து அப்பவே ஆமா ஆமா. வந்து சொந்தமா ஒரு வானூர்தி வச்சிருந்தாரு. பெரிய அளவுல இருந்தவர். அவருடைய பையன் தான் இவரு நம்ம ராமையா. ஓ, சொல்லி சரி சரி சரி. அவர் சரி வந்து சரி. பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த போர்ட் நோவா அந்த இதுல வந்து நம்ம அது கடலூர் பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல அவர் ஒரு இதே கட்டி வச்சிருக்காரு. அவர் தன்னுடைய குருவுக்காக ஒரு ஆ, மண்டபமே கட்டி வச்சிருக்காரு இல்லையா? ஓ, அங்க அதாவது என்ன ஊர் சொன்னோம் அந்த வந்து அஹ், பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டை ஆ, அப்போ வந்து போர்ட் நோவான்னு சொல்லுவாங்க அதுக்கு. அங்க வந்து சொந்தமா இவரே வந்து எஸ்.ஏ. ராமையா பேர்லாம் போட்டு கல்வெட்டு நான் போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த ஓ, இதெல்லாம். சரி சரி சரி. அவர் இருக்காரு. அவரு ஆக்சுவலா
நீங்க சொன்ன மாதிரி அவரு இந்த மார்ஷல் கோவிந்தன் இவங்கெல்லாம் ஆ வந்து பெரிய அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீகத்தை ஆங்கிலத்துல வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்கெல்லாம். அது மாதிரி திருமந்திரத்தை வந்து ஆங்கில மொழியில ஆமா கொண்டு ஆமா வந்து இது பண்ணவங்க. இன்னைக்கு கூட அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க சில பேர். ஐயா நம்ம விவேகானந்தா கல்லூரியில பேராசிரியராக பண்ணிட்டு இருந்தவர். அவரெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இவரு நம்ம ராமையா வந்து நம்ம சாந்தோம்ல டீமான் ஸ்ட்ரீட் அது பக்கத்துல அருளானந்தம் தெருன்னு நினைக்கிறேன். அங்க வந்து நான் அந்த இடத்துக்குலாம் போயிருக்கேங்க. அவரு ஒரு சின்ன ஒரு வீட்டுல அங்கதான் வந்து வெளிநாட்டுல அவரு வந்து அவங்க அப்பா படிக்க வச்சாரு, எல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சாரு. இருந்தாலும் அவருக்கு அதுல ஈடுபாடு இல்லை. அப்புறமா அவருக்கு ஏதோ நோய் வந்தது. அப்புறமா பிறகு இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரியா யோகாவை நல்லா கொண்டுட்டு போறதுல ஒரு பெரிய அஹ், இது வகித்தாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்னு இல்லை, நம்ம அஹ், நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த இதுல உள்ளவர் தான் அவரு. இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து ஒரு பெரிய ஆஹ், இதுல ஒரு வசதியான குடும்பத்துல வந்தவர். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இங்க இதுல வந்து இது சேர்ந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெரிய வந்துச்சுங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு உங்களோட ப்ரோக்ராம். நல்லா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த இதையும் நீங்க ஒரு தடவை கூகுள்ல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இவர் வந்து இங்க வந்தவர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கீங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. எனக்கு என்னன்னா நமக்கு நேரம் கருதி நான் ரொம்ப குறுக்கிட்டேன். நிறைய பரவாயில்ல. விஷயம் இன்னும் இருக்கு. நான் ஓகே. சொல்ல போனேன்னா அது முடிவே இல்லாம போகுது. ஆனா எல்லாத்துக்கும் அந்த பேர்களாவது மனதுல பதியட்டும்னு சொன்னேன். ஆனா கண்டிப்பா. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நன்றிங்க. ராமையா நன்றி. பத்தியும் நான் நிறைய படிச்சேன். ஆமா. ஆனா அவர் வந்து எப்படி மார்ஷல் கோவிந்தனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு, மார்ஷல் கோவிந்தன் எப்படி ஸ்ரீலங்கா எல்லாம் போய் ஒரு வருஷம் ஆமா. தியானத்துல இருந்தாரு, மௌனத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கிரியா யோகாவை படிச்சு அப்புறம் ஆமாங்க. அதை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்கிறதெல்லாம் நிறைய கதையா சமீப வருது. சமீப அஹ் சமீப காலம் வரைக்கும் வந்திருக்காருங்க. எங்களுடைய பேராசிரியர் நம்ம கோதண்டராமன் சொல்லிட்டு அவர் வந்து ஆமா. அவர் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காரு. பார்த்திருக்கேன். அவர் உயிரோட இருக்கிற போது அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருப்போம் நாங்க. அப்பதான் அவர் ஓ சொல்லி அது மாதிரி சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து மார்ஷல் கோவிந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணது அப்படி சொல்லி. அதே மாதிரி இந்த பரங்கிப்பேட்டையில இருக்கிற அந்த இது கட்டினது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் எவ்வளவு ஈடுபாடோட இருந்தா அவர் அவர் பேர்ல இங்க ஒரு கிரியா பாபாஜி பேர்ல இது ஒரு கட்டியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயங்கள். இதெல்லாம் வெளிக்கொணர்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க வளமுடன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப எங்கெங்கேயோ டூர் போறோம். ஆமா. அந்த ஊருக்கு இந்த ஊருக்குன்னு இந்த மாதிரி ஒரு புனித யாத்திரை டூர்னு போட்டு கிரியா யோகாவில் இருக்கிற அந்த பாபாக்கள் இருக்கிற இடம் எல்லாம் போய் சுத்தி வந்தா கடைசியில் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து உட்காருவோம். ஆனா கண்டிப்பா. இதையெல்லாம் பார்த்தாலே தரிசனங்களே நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் உள்ளுணர்வை அறிய உதவும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் இந்த கட்டுரை எழுதவே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நேற்று நைட் 11 o'clock நான் பேசாம மூடிட்டு படுத்துட்டேன். எனக்கு மனசு வந்து ரொம்ப கனம் ஆயிடுச்சு. அப்படியே அவங்க மனசுலயே வர்றாங்க, அவங்களே பாக்குறேன், அவங்களே பேசுறேன். அது மாதிரி ஆயிடுச்சு. காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சுதான் மறுபடியும் நான் இது கொஞ்சம் எல்லாம் குறுக்கி ஒரு அரை மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி என்னுடைய இதை கொண்டு வந்துட்டேன். இதுல நல்லது. ஃபுல்லா பேசணும் அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன் நன்றி. ஐயா. வாழ்க. நன்றி. நீங்க நன்றி. வாழ்க. வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக செந்தமிழ் செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஹலோ. வாழ்க வளமுடன். கொஞ்ச நேரம் விட்டு பேசுறேங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேசுறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நான் கிரியா எடுத்திருக்கேங்க. நீங்க சொன்னது மிக அருமையா இருந்ததுங்க. நாங்க சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நீங்க இவரு வந்து பாபாஜியோட கிரியா இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேங்க. ஒரு 6-5 மாசத்துக்கு முன்னாடி. அவரது நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. பேர் பாரதி ராஜாங்க ஐயா. இல்ல உங்க யாருகிட்ட அந்த தீட்சை வாங்கினீங்க? நாங்க வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா அவரு லகரி மகாசாய் அவருடைய சிஷியர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேரு. அப்புறம் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர். ஒரு முக்கியமான ஒருத்தர் கிரியானந்தான்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ராபர்ட் வால்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க.
ஆனந்தா சரி சங்கம்னு சரி சொல்லி ஒன்று வச்சிருக்காருங்க. ஒய்எஸ்எஸ் மாதிரியே தாங்க. ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு பெரிய சங்கம் இருக்குங்க. ஒன்று ஒய்எஸ்எஸ் ஒண்ணுங்க, இன்னொன்று வந்து ஆனந்தா சங்கம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல கூட ஒன்று இருக்குங்க. அவங்களுடைய ஓ பிரான்ச்சு சிங்கப்பூர்ல ஒன்று இருக்குங்க. இப்போ ஓ அவங்க மூலியமா கிரியா எடுத்தப்போ வந்து ஹிமாலயாஸ் அந்த சைட்ல இருந்து வந்து செயின்ஸ் அங்கிருந்து வந்து கிரியா சொல்லி கொடுத்தாங்க. சரி 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 அவங்க ஆக்சுவலா நான் பார்த்தது வந்து அங்க போய் சேர்ந்தப்ப எனக்கு முதல்ல தெரியலைங்க. அப்புறம் அங்க பிராக்டிஸ் கொடுக்குறப்ப பார்த்தா மகரிஷி ஐயா சொல்லி கொடுக்குற எல்லாமே அங்க இருக்குங்க. ஒன்னும் கூட டிஃபரன்ஸ் ஆமா கிடையாது. கண்டிப்பா ஆப்பிள் டு ஆப்பிள்னு சொல்ற மாதிரி அப்படியே இருக்குதுங்க. ஆனா ஒரே ம் ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் என்னன்னா, மகரிஷி ஐயா சொல்றதுல வந்து காயகல்பம் இருக்கிற மாதிரி அங்க கிரியா பிரீத்னு உங்களுக்கு அது ஒரு சீக்ரெட் டெக்னிக். அது வந்து கிரியா எடுக்கிறப்ப தான் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் சரி இங்க இல்லைங்க. சரி அதுவும் அப்புறம் சரி ஹாங்சான் ஒரு சரி டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. தண்டுவடை சுத்தி சரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தண்டுவடை ஆமா சுத்தியோட சேம் தான் அங்க வந்து ஹாங்சான் சொல்லி தராங்க. அந்த சரி சரி ஹாங்சான்ற பிரீத் வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜுங்களாமா. அதை நம்ம சொல்றப்ப சரி வந்து சரி சரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த இறை குருமார்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்கங்க. அது இல்லாம உங்களுக்கு அந்த பிரேயர் கூட அதே மாதிரி தான் இருக்குங்க ஐயா. நம்ம முதல்ல வந்து இறை வணக்கம் குரு வணக்கம்லாம் சொல்றீங்க இல்லைங்க, அதே மாதிரி அங்க வந்து ஆமா பிரேயர்ஸ் வந்து எல்லா ரிலீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட், அவங்களுடைய செயின்ஸ், யோகிஸ் எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணிட்டு தான் தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தண்டுவடை சுத்தி அதெல்லாம் சொல்லி தராங்க. எல்லாமே நம்ம அதே மாதிரி தான் இருக்குங்க. கிரியா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சேம். வாழ்க நன்றிங்க ஐயா. வளமுடன் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பழனிச்சாமி அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா ஒண்ணும் இல்ல, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் உங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரியா நேரம் கிடைக்காததால இன்னைக்கு கிளம்பிருக்கேன். ஆக்சுவலி நான் கடலூர் பக்கத்துலதான் பரங்கிப்பேட்டை, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு நீங்க ஓ ஓ சொல்லிதான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுங்க ஐயா. சரி சரி அதான் அந்த அவ்வளவு தந்தாமரையின் பக்கத்துல மண்டபம், இருந்தே சரி நம்ம சரி தந்தாமரையின் மண்டபமாகவே இருந்தாச்சுனாங்க. உங்க ம் மூலியமா ஏதோ ஒண்ணு அருள் தந்தை உணர்த்த இன்னைக்கு எனக்கு வகுப்பு அட்டன் பண்ண வழி கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரி சரி இந்த கிரியா யோகத்துல நீங்க வந்து ஹத யோகா சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? ஆமா அது வந்து பாபா மாவதார் பாபா ஏற்படுத்துங்களா இல்ல அதுக்கப்புறம் வந்தவங்க ஏற்படுத்துங்களா? இல்லைங்கம்மா, இதெல்லாம் வந்து நம்ம 18 சித்தர்கள் உருவாக்கிய ஒரு யோக முறையை தான் பாபாஜி வந்து மறுபடியும் நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இப்பதான் வழி வழியா வந்துட்டு இருக்கு. இந்த கிரியா யோகா வந்து நம்மளுடைய 18 சித்தர்களுடைய யோக முறை. ஆசனாஸ் எல்லாமே அந்த சித்தர்களுடைய இதுதாங்க. ஆமா ஆமா 18 ஆசனாஸ் சொன்னீங்க இல்லைங்களா இந்த கிரியா யோகத்துல? இல்ல இல்ல, ஆசனாஸ் வேற, 18 சித்தர்கள் வேற, 18 ஆசனாஸ் வேற. அதுல 18 ஆசனாஸ்கள் முக்கியமா கிரியா யோகாவோட சொல்லித்தரேன். அப்ப பதஞ்சலி யோகா வந்து இது கூட சம்பந்தம் இல்லைங்களா ஐயா? பதஞ்சலி இல்லைங்க, பதஞ்சலி யோகா அப்படிங்கிறது வந்து அஷ்டாங்க யோகா. அந்த 8 ஸ்டெப்ஸ் வச்சு வர்றது. அது பேர் வந்து ராஜயோகான்னு சொல்லுவோம், அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவோம். ஏறக்குறைய எல்லாமே இதுலயும் அந்த அஷ்டாங்க யோகா உள்ள இருக்கு. ஏன்னா யமம் நியமம், அதுக்கப்புறம் ஆசனம், பிராணாயாமம், அப்புறம் பிரத்யேகாரா தியானம், இது எல்லாமே இதுலயும் இருக்கு. ஆனா இவங்க அதுக்கு பேர் வந்து ஒருத்தர் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. சரிங்க. இப்ப வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து என்ன சொல்றாங்க, சுதர்சன கிரியா அப்படின்னு அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. இது ஆஹ், இவர் வந்து ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாரு, ஆஹ், சாம்பவி முத்ரா அப்படின்னு அவங்க ஒரு இது வச்சுக்கிறாங்க. நம்ம இதுல வந்து சிம்பிளிஃபைடு குண்டலி யோகான்னு வச்சுக்கிறோம். ஆனா எல்லாம் கடைசியில ஒண்ணுதான், ஒருத்தர் ஒரு பேர் வச்சுக்கிறோம். எல்லாமே அந்த சிவானந்தர் வர்மா வந்து பாயிண்ட். வர்மா பாயிண்ட் நீங்க வைங்க. யோகா அவ்வளவுதான். மன கண்ட்ரோல், மனதை எப்படி இது பண்ணணும், நாடிகளை எப்படி சுத்தம் பண்ணணும், நாடிகளை எப்படி கூர்மைப்படுத்தணும், ஒருமைப்படுத்தணும், அது மூலம் ரியலைசேஷன். அவ்வளவுதான். வர்மா பாயிண்ட் வராது இதுல. நம்ம சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாவில் 108 வர்மா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்றோம் இல்லைங்களா ஐயா உடற்பயிற்சி அப்போ? இல்ல, நம்ம அது பேசுறது இல்ல. வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் பண்றோங்கிற ஒரு வார்த்தையை சுவாமிஜி யூஸ் பண்றது இல்ல. வர்ம கலையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றோமே தவிர
அதை வந்து அவர் தனியா சொல்லல. இது இந்த வர்மா பாயிண்ட், இது இந்த வர்மா பாயிண்ட்னு சொல்லல. சரிங்க 14 பாயிண்ட்கள் சொல்றாங்க இல்லையா, ப்ரெஷர் பாயிண்ட். அதே சரிங்க அது வந்து 14 பாயிண்ட் தான் சொல்றாங்களே தவிர வர்மா பாயிண்ட்னு சொல்றது. ஹலோ, ஓகே. ஆமா, அவங்க அங்க போறாங்க, நம்ம நமக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ் ராஜராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. மெட்ராஸ்ல இருந்து சென்னையில இருந்து பேசுறேன். ராஜராஜன் பேசுறேன் சார். இந்த ஜவஹர்லால் மனவழி சொல்லுங்க பிராண்ட் சொல்லுங்க சார். ராஜா. ஸோ இப்போ இவர் 2000 வருஷம் பாபாஜி வாழ்ந்தாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி. இப்போ வாழ்ந்துட்டு இருக்காருன்னு, அப்போ 2000 இயர்ஸ் வரையும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருனாக்கா அவருக்கு ஃபுட் எல்லாம் ஊசி யுகத்துல சாப்பாடா சார்? காட்டுல சாப்பிடுவாங்களா? இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தேவையில்லை. அவங்களுக்கு ஆ வந்து பருவுடலுக்கு தான் அன்னமய கோஷம். அந்த சரிங்க ஐயா. அன்னமய கோஷத்தை விட்டுட்டு அவங்க வந்து ஆத்மாவை வாரினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த உணவு தேவையில்லை. ஓ தேவையில்லைன்றீங்க சார்? இல்லை இல்லை. சரிங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்டேன், எல்லா வீடியோவும் பார்த்தேன் ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு சார், கேட்கலாமா ஐயா? கேளுங்க, அதுக்குதான் சார் இது. இப்போ வந்து நீங்க வந்து ஏற்கனவே பேசுனது வந்து இந்த கல்லீரல் பலப்படுத்துறது இந்த 16 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ டயபெட்டிக் ம், பேஷண்ட்ஸ் வந்து, நான் டயபெட்டிக் மைல்டு டயபெட்டிக் தான் எத்தனைக்கும் காலையில கிளைசிபேஜ் 500, நைட்டு ஒரு ம். கிளைசிபேஜ் 500 சாப்பிட்றேன் ஆக்சுவலா. இப்போ நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக மாத்திரையை கட் பண்ணிட்டு அந்த ஃபாஸ்டிங் எடுக்கலாமா சார்? வெறும் கிளைசிஃபைட் சாப்பிட்றீங்கன்னா அது வெறும் மெட்ஃபார்மின் தான். மெட்ஃபார்மின் சாப்பிட்றவங்க 2 பக்கம் கட் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கட் ஏன்னா பண்ணி சாப்பிடலாம்ல சார்? இல்லைங்க, 4 மணி நேரம் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல 4 மணி நேரம் தான் கட் பண்றோம் எக்ஸ்ட்ரா. சரிங்க சார். மத்தியானம் சரி சார். சாப்பிடும்போது டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ காலையில் மார்னிங் ஃபுட்டை கட் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்ல சார்? ஆமா. சரி சார், தேங்க்யூ. வாழ்க வளமுடன் இப்ப சார். இந்த 16 மணி நேரம் அவங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் சொல்றது மட்டும், வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டும் போதும் இல்லையா? ஆமா, அதே போதும். இந்த இது நீங்க பழங்கள்ல வந்து வாழைப்பழம் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. அது ஆ. சிலது அந்த செவ்வாழைப்பழம் வந்து டயபெட்டிக் பர்சன்ஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஐயா. அது எப்படி இல்ல, அது? டயபெட்டிக் நல்லதெல்லாம் இல்ல. எல்லா வாழைப்பழமுமே அளவுக்கு அதிகமான சுகரை ஜாஸ்தி பண்ணிடும். ஆனா ஒரு சின்ன வாழைப்பழம் சாப்பிட, ஒரு சின்ன இல்லைன்னா அது செவ்வாழையில ஒரு 1/4 சாப்பிடுறது நல்லது. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஸ்பீச், ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கிருஷ்ணன் வாழ்க அப்படின்னு ஒருத்தர் வளமுடன். இருக்காங்க, கூப்பிட்டு பாருங்கம்மா ஓசூரிலிருந்து வராரு. கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன். வாழ்க வளமுடன். ஆ, ஐயா வாழ்க வளமுடன். கிருஷ்ணன் பேசுறேங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க கிருஷ்ணன். ஐயா நான் இப்போவும் அந்த அசோக் லேலண்ட் கிளாஸ், உங்க கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாம பசிச்சாதான் சரி. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் ஆ, இந்த கிரியா இப்போ ஸ்பீச் ஃபுல்லா கேட்டேங்கய்யா. ஆ. இந்த டூர் வந்து நம்ம அந்த நார்த் இந்தியா டூர், ஒரு டூர் வந்து ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்குங்க. அதை யாராவது கோஆர்டினேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது உங்க தலைமையில அந்த டூர் போனா ரொம்ப இல்ல மகிழ்ச்சியா இல்ல இருக்குங்க. இல்ல இல்ல. இது வந்து கமர்ஷியலா வியாபார ரீதியா நான் போக விரும்பல. அவங்கவுங்களுக்கு அந்த விதையை விதைக்கிறதா என்னுடைய கடமையை தவிர மறுபடி செய்யறது தப்பு. நான் விதை விதைத்து விட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க அந்த யாத்திரை டூர்ங்கிறத சொன்னதை விட, சுற்றுலாங்கிறத விட இது புனித யாத்திரைன்னு சொல்லலாம். புனித யாத்திரை யார் வேணாலும் போகலாம். யாராவது அரேஞ்ச் பண்ணா நானும் வரேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுதானந்தா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா. சார், கரோலி பாபா அவருடைய இது வந்து எங்க இருக்கு சார்? அது ஆசிரமம் வந்து அது வந்து இந்த இதுக்கு போற இடத்துல தான் இருக்கும் போல இருக்குமா. அந்த பாபா கோயிலுக்கு போற வழியில இருக்குன்னு சொன்னாங்க. இங்க எனக்கு ரிஷிகேஷ்ல எக்ஸாக்டா இருக்கும் அப்படி தெரியலமா, எனக்கு சரியா தெரியாதுமா. போற அப்போ வழியில ரிஷிகேஷ் இருக்குன்னு கிடைச்சது. அப்படியா? ரிஷிகேஷ்ல இருக்கும் அப்படி சொல்றாங்களா? அது வேறயா இது வேறயா? இது எனக்கு கரெக்டா, இது வந்து உத்தரகாண்ட்ல இருக்குமா. ஓகே. ரிஷிகேஷும் உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. ஆனா மலைப்பகுதி நிறைய இருக்கிறதுனால
இது உத்தரகாண்ட்ல நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்லியிருக்கேன். அங்கிருந்து 25 கிலோமீட்டர் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ஏரியா சரியா பழக்கம் இல்லை, அதனால டக்குன்னு சொல்ல முடியல. சார் இது எந்த பீரியட்ல எந்த மந்த்ல போன இந்த ட்ரிப் கொஞ்சம் நல்லா இருக்கு சார்? அதான் ஜூன் ஜூலைல போகலாம், இல்லைன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல போகலாம். மற்ற நேரத்துல போனா மழை காலமா இருக்கும், இல்லைன்னா குளிர்காலமா இருக்கும். மழை காலமும் குளிர்காலமும் வேண்டாம். வசந்த காலம் இலையுதிர் காலம் ரெண்டுலையும் போகலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ரமண மகரிஷி பற்றி ஒரு வெளிநாட்டவர் புக் எழுதியிருந்தார், நீங்க சொல்லியிருந்தீங்க. அது என்ன புக்குன்னு ஒருத்தவங்க சாட் பாக்ஸ்ல அந்த பெயர் இன்னொரு முறை கேட்டிருக்காங்க ஐயா. பால் பிரண்டன்மா, PAUL, பால், PAUL, பால் பிரண்டன், BRUNTON, பால் பிரண்டன். சரிங்க ஐயா, நல்லதுங்க. அவங்க குறிப்பெடுத்துக்குவாங்க. ஆன்மீகத்துக்கு வர்ற ஒருத்தரும் இந்த புக்கை படிக்கணுமா? ஏன்னா அவன் ஒரு ஃபாரினர். அவனுக்கு நம்மளுடைய ஈஸ்டர்ன் பிலாசபி நம்பிக்கை இல்லை, பொய் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவனுடைய மனசு சொல்லுது உன்னுடைய குரு இங்கதான் இருக்கிறாருன்னு. அதனால அவன் தேடி இந்தியாவுக்கு வரும்போது இமயமலையிலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் தேடும் போது நிறைய பேர் அவனை ஏமாத்துறாங்க. இருந்தாலும் அவன் தேடி தேடி வரும் பொழுது அடையார் சுவாமிஜின்னு ஒருத்தரை பாக்குறான். அடையார் சுவாமிஜி என்ன சொல்றாருனாக்க, நீங்க சங்கராச்சாரியரை பாருங்கன்னு சொல்றாங்க. சங்கராச்சாரியார் தான் இவரை அருணாச்சல பிரதேசத்துல, அருணாச்சலான்னு சொல்றது திருவண்ணாமலை, அங்க உன்னுடைய குரு இருக்காருன்னு அனுப்புறாங்க. அந்த குருவை இவர் பார்க்கும்போது இவர் மனசுல என்ன நினைக்கிறதுனாக்க, இவ்வளவு தூரம் இந்த கோமணம் கட்டின ஒரு பக்கிரியாவா நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு எப்படி இருந்தாலும் நான் வந்துட்டேன், இருந்தாலும் கொஞ்ச நாள் இருந்து பார்க்கலான்னு அவர் கூட உட்கார்ந்து அமர்ந்து பேசும்போதுதான் படிச்சவங்க நிறைய இவர் கூட டிஸ்கஸ் பண்றாங்க, ரமண மகரிஷியோட டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் அவருடைய ஆழ்ந்த அறிவு, அந்த ஞானம் எல்லாமே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் அவருடைய உண்மையான சிஷ்யனாகி அவர் எழுதுற புக்குனாலதான் இப்ப உலகம் பூரா ரமண மகரிஷி இன்னும் பரவி நிற்கிறார். இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். எப்படி ரமண மகரிஷி உலகம் பூரா பரவி நிற்கிறாரோ, அதே மாதிரி விவேகானந்தர் ஏன் உலகம் பூரா பரவி நிற்கிறார் அப்படின்னாக்க, அந்த சிகாகோ ஸ்பீச்ல பேப்பர் ஹிந்துயிசம் அப்படின்னு ஒரு பேப்பர் 2 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த பேப்பர்னாலதான் அவருடைய அந்த புகழ் உலகம் பூரா பரவி நிக்குது. நம்ம இந்த புக்கு மட்டும் இல்ல, சிகாகோ ஸ்பீச்சுங்கிற அந்த புக்கு வெறும் 10 ரூபாய். அதை வாங்கினா 5 ஸ்பீச் இருக்கு. 5 ஸ்பீச்ல அந்த 3வது ஸ்பீச் பேப்பர் ஆன் இந்துயிசம் படிச்சோம்னா தான் அவருடைய அந்த புகழுக்கு காரணம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை, நாம படிக்கணும். இப்ப எப்படி நான் பாபாவை பத்தி சொல்றோம், இந்த மாதிரி இதெல்லாம் படித்து படித்து நம்ம மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும்ங்கிறது என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. நிறைய தகவல்கள். நானும் பரங்கிப்பேட்டைக்கு ஒரு 6 வருடத்திற்கு முன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு தவம் பண்ணிட்டு வந்திருக்கேங்கய்யா. சந்தோஷம். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு சின்ன சிலை தான் இருக்கும் பாபாஜியோடது. சுத்தி நிறைய நாய்கள் இருக்கும் அங்க. மற்றபடி அந்த வழிபாட்டு பக்தி இது மாதிரிதான் வழிபாடு பண்ணாங்க. அங்க போயிட்டு வந்த ஒரு அனுபவமும் உண்டுங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நான் கண்டிப்பா நானும் போகணுமா? நிறைவு செஞ்சுக்கலாம். சரிங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்க நிறைவு செஞ்சுக்கிறோங்க ஐயா. சாட் பாக்ஸில் இன்றைய சிந்தனை உரைக்கும் நீங்கள் அளித்த பல அற்புதமான சித்தர்கள் பற்றி கிரியாயோக தகவல்களுக்கு நிறைய அன்பர்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்திருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே